உலகளந்த உத்தமன் பேர் பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் நாங்கள் நம்பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து 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 ஓங்கு பெரும் சென்னல் லுடுகயலுகள ஓங்கு பெரும் சென்னல் லுடுகயலுகள பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முனை பற்றி தேங்காதே பூக்கிருந்து சீர்த்த முனை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தலோரெம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தலோரெம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தலோரெம்பாவாய் நீங்காத செல்வம் நிறைந்தலோரெம்பாவாய் ஓங்கி உலகளந்த. புராண ஸ்லோகத்தின்படி ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ வைகுண்டத்தில் முதலிலே இருந்தவன் அவதரிக்க வேணுங்கிற ஆசை கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு க்ஷீராப்திநாதனாக வந்து சயனித்தான். க்ஷீராப்திநாதனான திருப்பார்க்கடல் வியூகவாசுதேவன் அங்கிருந்து புறப்பட்டு மதுரைப்பட்டணத்தை வந்தடைந்தான். ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீவைகுண்டத்திலே பரரூபத்தில் இருந்தான். க்ஷீரார்ணவ நிகேதனஹ பார்க்கடலை தனக்கு வாசஸ்தானமாக கொண்டு சயனித்தான். நாகபர்யங்கம் உத்ஸ்ருஜ்ய நாகம் ஆதிசேஷன் பர்யங்கம் படுக்கை நாகபர்யங்கம் உத்ஸ்ருஜ்ய ஆதிசேஷ படுக்கையிலின்னும் எழுந்திருந்து ஆகதோ மதுராம்புரீம் ஆகதா வந்தடைந்தான், மதுராபுரியை வந்தடைந்தான். அப்போ பரரூபம், திருப்பார்க்கடலில் வியூகரூபம், கடைசியாக விபவரூபம் கண்ணனாகப் பிறந்தான்னு 3 ரூபங்களை இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது. ஆண்டாளும் தம்முடைய திருப்பாவையில் இந்த 3ஐயுமே தெரிவிக்கிறாள். முதல் பாசுரமான மார்கழி திங்களில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று நாராயண நாமத்தை சொல்லி ஸ்ரீவைகுண்டத்தில் இருக்கும் பெருமானை குறித்தாள். 2ஆம் பாசுரத்தில் பார்க்கடலுள் பையத் துயின்ற பரமன் என்று திருப்பார்க்கடலிலே சயனித்த எம்பெருமானை தெரிவித்தாள். அடுத்து 3, 4, 5 ஆகிய 3 பாசுரங்களாலே அவதாரங்களையே விளக்குகிறாள். அதில் நேற்றைய பாசுரம் 3ஆம் பாசுரம் ஓங்கி உலகளந்த உத்தமன் என்று திரிவிக்ரமாவதாரத்தை பாடினாள். இன்றைய பாசுரத்தில் ஷார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் என்று ஸ்ரீ ராமாவதாரத்தை கொண்டாடுகிறாள். ஷார்ங்கம் ராமனுடைய வில், சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய். நாளைய பாசுரத்தில் மாயனை மன்னு வடமதுர மைந்தனை
ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை என்ன ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தை பேசுகிறாள். திருவிக்ரமாவதார, ராமாவதார, கிருஷ்ணாவதாரங்கள் 3, 4, 5ஆம் பாட்டுக்கு விஷயம். திருப்பார்க்கடல் வியூகம் 2ஆம் பாட்டுக்கு விஷயம். பரரூபம் ஸ்ரீவைகுண்டம் முதல் பாசரத்துக்கு விஷயம். அப்ப இந்த புராண ஸ்லோகத்தின்படியே திருப்பாவையின் முதல் 5 பாசுரங்கள் அமைந்துள்ளன. அதில் இன்றைய நாள் பாசுரம் 4வது பாசுரம். ஆழிமழைக்கண்ணா பொன்னினீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகர்ந்து கூட ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து பாழியன் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சார்ங்கமுதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். என்ன இந்த பாசுரத்தாலே பர்ஜன்ய தேவன், வருணதேவன், மழைக்கடவுள், அவனுக்கு ஆணையிடுகிறாள் ஆண்டாள். மழைக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிற பர்ஜன்ய தேவன் ஆண்டாளுக்கு கைங்கரியம் பண்ண வேணும்னு வருகிறான். தேவர்கள் கூட மனுஷர்களுக்கு தொண்டு புரிவர்களோ? நாம தானே அவர்களுக்கு பண்ணணும்னா சாதாரணமாக நாம தான் அவளுக்கு பண்ணணுங்கிறது உண்மை. ஆனால் இந்த இடத்துல பரம பாகவத பெண்கள் இடைப்பெண்கள், அதிலும் சிறந்த பாகவத பெண் ஆண்டாள். அவள் கிருஷ்ணானுபவத்துக்காக நோன்பு நோக்கிறாள் அப்படிங்கிறது தேவதைகளுக்கு தெரிஞ்ச உடனே நமக்கு அதில் ஒரு துளி கைங்கரியம் கிடைக்குமா? ஏன்னா இவர்களுக்கு இந்த புத்தி வரவே போறதில்லை. தேவேந்திரனை பொறுத்தவரை அவனுக்கு அமிர்தம் கிடைக்குமா, விஷம் தொலையுமா, இழந்த ராஜ்யம் திரும்ப கிடைக்குமா, நமக்கு இருக்கிற நாற்காலி தங்குமா, இதுதான் அவருக்கு எப்பவும் ஆசையை தவிர ஆண்டாள் ஆழ்வார்களுடைய சுபாவம் ஒரு நாள் அவர்களுக்கு வரப்போறதில்லை. அதனால யோசித்த இந்திரன் இதுதான் சரியான வாய்ப்பு, இவா கோஷ்டியில சேர்ந்து துளி கைங்கரியம் கிடைக்குமான்னு பார்ப்போம், அதன் மூலமாகவாவது பகவத் அனுகிரகத்தை பெறலாம். இன்னும் யாரெல்லாம் கைங்கரிய நிஷ்டர்களோ அவர்களுக்கு தேவர்கள் கூட வந்து தொண்டு புரிவர்கள். அதுக்கு இந்த பாசுரம்தான் சாட்சி. இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது, கைங்கரிய நிஷ்டை சரணாகதனுக்கு இருந்து பகவத் கைங்கரியத்திலே ஈடுபட்டு கொடுந்தார். எந்த தேவத்தை எந்த நவக்கிரகம் என்ன செய்யும் என்ன அவன் துன்பப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. தேவர்களே இவனுக்கு கைங்கரியம் பண்ண வரச்சே அந்த நவக்கிரகம் வந்து நம்மளை என்ன பண்ணிட்டு போகிறது? அதுவும் வந்து கைங்கரியம் பண்ணிட்டு தான் போகும். கூரத்தாழ்வான் எழுந்தருளி இருந்தாரே, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவதரித்தவர் ஸ்ரீவத்ச குலத்திலே திருவவதாரம் பண்ணி, அதாவது ஹாரீத குலத்திலே பிறந்து ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரருங்கிற திருநாமத்தோடே இருந்தார். அவரை பார்த்து ஒருத்தர் வந்து கேட்டாராம், நீங்களெல்லாம் ஸ்ரீவைஷ்ணவர்களெல்லாம் தேவதாந்தரத்தினிடத்திலே எப்படி நடந்து கொள்வீர்கள்? மற்ற கோவிலுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு வச்சுருக்கீங்களே, தேவதாந்தரங்களை பார்த்தா என்ன பண்ணுவீர்கள் அப்படின்னு இவரை பார்த்து கேட்டிருக்கார். அந்த சுவாமி புன்னகையோடு திரும்ப பதில் சொன்னாராம், கேள்வியை நீர் மாற்றி கேட்கணும். நாங்கள் அவர்களிடத்தில் எப்படி நடந்துக்கணும்னு சொல்ல வேண்டியதில்லை, அவர்கள் நம்மிடத்தில் எப்படி நடந்து கொள்வார்கள்னு கேட்டுக்கொள். ஏனெனில் நமக்கு யாரோடும் விரோதம் இல்லை, யாரோடும் துவேஷம் இல்லை. பரம வைஷ்ணவன் எவனையும் துவேஷிப்பது கிடையாது. அது எந்த தேவதையா இருக்கட்டும், க்ஷுத்ர தேவதையா இருக்கட்டும் கூட துவேஷம் கூடவே கூடாது. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ரஹா கருணையேவச்ச என்று கண்ணன் தெரிவிக்க, குற்றம் செய்தவர் பக்கர் குறையும் கிருபையும் உகப்பும் சிரிப்பும் உபகார ஸ்மிருதியும் என்று பிள்ளை லோகாச்சாரியர் தெரிவிக்கிறார். அதனால யாரையும் நாம குற்றம் சொல்றதில்லை, துவேஷிப்பதும் கூடாது. ஏன்னா சில பேர் பெருமாள் திருமாலே பரதேவத்தை அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கணும்னு சொல்லுகிறோம் இல்லையா? உண்மைதான். மற்ற யாரும் நமக்கு மோட்சம் கொடுக்க போறதில்லை. அதனாலேயே தவிர வேற எந்த எண்ணத்தாலையும் எங்கும் போகாது இருக்கல. 1 பொழுதில்லை, 2 காரியம் நடக்க போறதில்லை. அப்புறம் என்னத்துக்காக போகணும்? நம்ம ஸ்வரூபத்துக்கு அது விருத்தமா இருக்க போறது. ஆகையாலே பெருமான் திருவடிகளே சரணம்னு நினைக்கிறோம். அப்படி நினைச்சதுக்காக இன்னொருத்தர வெய்யணும்னு நினைச்சுட்டு இருக்கா, அது அவசியமே கிடையாது. யாரை பத்தி நம்ம பேசுறதுக்கு பொழுது கூட கிடையாது. சொல்ல வந்த விஷயத்தை மட்டும் நாம் பேச வேண்டும். தவிர இப்ப நம்முடைய மனைவி நல்லவள், நம்முடைய கணவர் நல்லவர்னா பக்கத்து வீட்டு மனைவியும் கணவரும் தப்பானவர்னு சொல்லிட்டு இருக்கணுமன்னா அது தேவையில்லையே. இங்கேதான் பிரதிபத்தி இருக்க வேண்டுமே தவிர அவர்களை குற்றம் சொல்லக்கூடாது. ஆழ்வான் தெரிவித்தார். அதனால நமக்கும் அவர்களுக்கும் ஒண்ணுமில்லை, அவர்கள் என்னிடத்துல எப்படி நடந்து கொள்ளுவார்கள்னு கேளும். என்னைக்கும் இதனாலே தான் நீங்க இங்க விஷ்ணு கோவில்களில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நவக்கிரகம் இல்லையோ இல்லையோ? ஏன் இல்லை? இப்போ மற்ற இடத்தெல்லாம் பார்த்தா நவக்கிரகம் வச்சிருக்காளே, விஷ்ணு கோவிலில் கூட நவக்கிரகம் வைக்கணும்னு நிறையா வந்துட்டே இருக்கும். எழுதி போடுறாளோ இல்லையோ எல்லாரும், எங்களுக்கு இந்த இடத்துல நவக்கிரகம் வச்சிடனா நாங்கள் இந்த மாதிரி வேண்டிக்கிறோம், அவசியம் நீங்கள் நவக்கிரகம் வைங்கோ நன்னா இருக்கும்னுவா. அது வைக்கிறது இல்லை. ஏன் வைக்கிறது இல்லைன்னா 10வது கிரகமே இருக்கிறச்சே,
நாம் எதுக்கு இப்போ நவகிரகங்களை வைக்க வேண்டும்? ஜாமாதா தசமோகிரகான்னு சொல்லுவா. ஜாமாதான்னா மாப்பிள்ளை. மாப்பிள்ளை தான் 10வது கிரகம். நாம் 10வது கிரகத்தை இங்கே வச்சுட்டு இருக்கோம். ஏன்னா பெருமாளுக்கு அழகிய மணவாளன்னு திருநாமம் இல்லையோ. மணவாள பிள்ளைன்னா மாப்பிள்ளை பிள்ளை. இவர் தான் அழகிய மணவாளன். திருவரங்கத்தில் இருக்கிற அழகிய மணவாளன் எங்கும் இருக்க போகிறார். வில்லிருத்து மெல்லியல் தோள் தோய்ந்த எம்பெருமான், சனகனுடைய திருமருகனான தாசரதி எம்பெருமான். அவன் தயரதன் பெற்ற மரதகமணி தடம். சனகனுடைய மைதிலியன் மணவாளன். மைதிலிய திருக்கல்யாணம் பண்ணி அவனுக்கே தான் மருமகனாக இருக்கிறான்னா அப்போ அந்த பெருமாள் தான் மாப்பிள்ளை. மாப்பிள்ளை 10வது கிரகம். ஏன் இப்படி சொல்கிறாள்னா 9 கிரகம் படுத்துகிற பாடு போராதுன்னு 10வது அவர் இன்னும் படுத்துறாரோ இல்லையோ. அதனால தான் ஜாமாதா தசமோகிரகான்னு சொல்லுவா. அவரை பற்றின் இருக்கிறதுனால மற்றதை பற்றி கவலைப்படுவதில்லை. அதனால தான் இந்த பாசுரத்தில் ஆண்டாள் அவர்கள் நமக்கு கைங்கரியம் பண்ணு வந்து நிற்க ஆண்டாள் அவர்களுக்கு ஒரு கைங்கரியம் விதிக்கிறாள். என்ன சொல்லுகிறாள்? ஆழி மழைக்கண்ணா ஒன்னு நீ கைகரவேல். ஆழி மழைக்கண்ணா, மழைக்கண்ணா, ஆழி மழைக்கண்ணா. மண்டலாகாரமாக இருக்கக்கூடிய ஜகத்து அது சமுத்திரத்திலிருந்து மேகங்கள் அத்தனைய சமுத்திரத்துக்குள்ளே புகுந்து மொத்த தீர்த்தத்தையும் முகர்ந்து கொண்டு நல்ல சத்தம் போட்டு குடுகுடுன்னு இடித்து கொண்டு மின்னல் வெட்டி கொண்டு மேகம் ஆகாசத்திலே ஏறி நாம் பொழியப் போகிறோம். மார்கழி நீராட்டம் நடக்கப் போகிறது. அது எவ்வளவு கோலாகலம், எல்லாரும் கலந்து கொள்ளுங்கோள் என்ன அறிவிப்பு செய்து கொண்டு அங்கிருந்து மழை கோன்னு கொட்ட வேண்டும். அது அனைவருக்கும் ஆனந்தத்தை கொடுக்க வேண்டும். நாங்களும் மகிழ்ந்து நீராட வேண்டும், நீராடி மகிழ வேண்டும் என்னும் மறுபடியும் ஊராருக்காகவும் க்ஷேமத்தையும் பிரார்த்தித்து என்றும் எப்போது நீங்காமல் இருக்க வேண்டும்னு ஆண்டாள் ஆசீர்வதிக்கிற பாசுரம். ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைகரவேல். ஒன்னையும் நீ மிச்சம் வைக்காதே. பெருமாள் கொடுக்க ஆரம்பிக்கிறாரோ இல்லையோ, கொடுத்துட்டே இருப்பார். அவர் சட்டுன்னு கையை திருப்பி விட்டார்னா அதை போல மேகமே கையை திருப்பி விடாதே. கை கரத்தல், கரத்தல்னா மறைத்தல், கரத்தல்னா போதும்னு ஓய்ந்து விடுதல். அப்படி இல்லாமல் பெய்து கொண்டே இரு. ஒன்று நீ கைகரவேல். ஆழி உள் புக்கு. சமுத்திரத்தினுடைய மேல இருக்கிற ஜலத்தை மட்டும் எடுத்துன்னு போனா போகாது, அடி வரைக்கும் போ. ஆழி உள் புக்கு. முகர்ந்து எல்லா ஜலத்தையும் எடுத்துனுடு. முகர்ந்து கொடு. ஆர்த்து சத்தம் போட்டுண்டு ஏரி ஆகாச பரப்படம்பலும் ஏரி ஆர்த்து ஏரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து. அப்ப உன்னை பார்த்தா எவ்வளவு கருப்பா இருக்கணும் தெரியுமா? ஊழி முதல்வன், அதாவது சிருஷ்டின்முகனான சர்வேஸ்வரன். ஜகத்தை சிருஷ்டி பண்ண வேணுங்கிறதுக்காக பகவான் தன்னை தயார்படுத்திக்கிறார் இல்லையோ, அவர் தான் ஊழி முதல்வன். முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அந்த பெருமானுடைய திருமேனி எப்படி கருப்பா இருக்குமோ அதே போல நீயும் உன் சரீரம் கருப்பாய். என நீருண்ட மேகம் கார் மேகம் கருப்பா இருக்குமோ இல்லையோ,